வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. லாஸ்ட் கிளாஸில் விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எது சிறந்தது, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையா சுவிட்ச் மோட் பவர் சப்ளையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்ளிகேஷன்ஸ் இல்லாத இடமே இல்லை. ஓகேங்களா? எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லையுமே உங்களுக்கு இந்த பவர் சப்ளை வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றிய ஒரு நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஃபீல்டுக்கு தேவைப்படாத ஒரு டேட்டா என்ன அப்படின்னு கேட்டால் அப்கிரேட் ஆகிறது. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும். டே பை டே நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சர்வீஸ் என்ஜினியரான நாம் நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சுவிட்ச் மோட் பவர் சப்ளை 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் அவுட்புட் வரக்கூடியது. இந்த எஸ்எம்பிஎஸ் அப்ளிகேஷன் நிறைய இடத்துல இருக்குது. டிவிடி பிளேயர் இருக்குது. ஓகேவா? நிறைய அப்ளிகேஷன் பவர் சப்ளையில் எல்லா அப்ளிகேஷன்லையுமே இது இருக்குது. பர்டிகுலராக டிவிடி பவர் சப்ளை, அடாப்டர், டேப்லெட்டு, லேப்டாப், இது மாதிரிலாம் மினியேச்சர் சைஸில் வரக்கூடியது எல்லாத்துலேயும் இந்த யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எப்படி ஒர்க் பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு பிளாக் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு பிளாக் டயக்ராம், இதுதான் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில் ஒரு சுவிட்ச் மோட் பவர் சப்ளைனுடைய ஒரு பிளாக் டயக்ராம். எப்பவுமே ஒரு சர்க்கியூட் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது அதனுடைய பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக தெரியணும். எஸ்எம்பிஎஸ்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏசி வோல்ட் 90 வோல்ட் ஏசி டு 290 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்குறோம். தென் ஒரு ரெக்டிஃபயர், அதுக்கப்புறம் எல்சி ஃபில்டர் சர்க்கியூட், ஃபில்டர் ஆயிரும். அன்ரெகுலேட்டட் டிசி, இதில் வர டிசி எப்படி இருக்குன்னா ரெகுலேட்டடாக இருக்குது. டிசி இன்புட் ஏசிக்கு தகுந்த மாதிரி கூடி குறைஞ்சி இருக்கும். அதை நம்ம ஒரு சுவிட்சிங் டிவைஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல சுவிட்சிங் டிவைஸில் ஒரு படம் போட்டிருக்கோம். இது மாஸ்பெட்டு, ஐஜிபிடியாக இருக்கலாம், இல்லை வேறு ஐசியாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு லோடு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்டெப் டவுன் ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரிக்கு நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னா டிசி வோல்ட் தான், ஆனால் சுவிட்சிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஏசின்னு அர்த்தம். பாருங்க, ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜ் ஏசி பிரைமரியில். இது ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஹை வோல்டேஜ் டிசி. ஒர்க் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜ் ஏசி பிரைமரியில். செகண்டரியில் ஸ்டெப் டவுன் ஹை ஃப்ரீக்வன்சி லோ வோல்ட் ஏசி. தென் அதுக்கப்புறம் ஒரு ரெக்டிஃபயர், இந்த ரெக்டிஃபயர் மூலிமா டிசி பண்ணுறோம். ஒரு ஃபில்டர் சர்க்கியூட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கிறோம். அவுட்புட்டில் வோல்ட் கூடுதலாக வருதா குறைவாக வருதா, லோடு இருக்கா லோடு இல்லையா, ஷார்ட் சர்க்கியூட்டா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபீட்பேக் சர்க்கியூட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆப்டோ ஐசோலேட்டர் இருக்குது. ஆப்டோ ஐசோலேட்டர்னா ஆப்டோ கப்ளர் இருக்குது. அதுலேருந்து ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் சர்க்கியூட்டுக்கு வருது. இந்த சர்க்கியூட் என்ன பண்ணுது? ஆசிலேட் ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சுவிட்சிங் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதன் மூலயமா அவுட்புட்டை மெயின்டைன் பண்ணும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம இதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு இப்போ இந்த போர்டு இருக்குது அப்படின்னா இந்த போர்டில் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும். இது வந்து பிளாக் டயக்ராம். அப்போ இந்த ரெக்டிஃபயர் எப்படி இருக்கும், இந்த எல்சி சர்க்கியூட் எப்படி இருக்கும், இந்த சுவிட்சிங் டிவைஸ் எப்படி இருக்கும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும், பல்ஸ் வித் மாதிரி ஐசியா என்ன டீட்டெயில் எப்படி இருக்கும், ஆப்டோ ஐசோலேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும்னா அதுக்கு வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். எல்லா சர்க்கியூட்டுக்குமே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க சர்வீஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமை படிக்காமல் ஸ்கிமேட்டிக் டயக்ராமை பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக ஃபீல்டுக்குள்ளே சர்வீஸ் பண்ண முடியாது. போர்டை மாற்றிட்டு இருந்தனால சர்வீஸ் பண்ண முடியாது. எளிமையான முறையில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக
வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ண யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அப்ப சிம்பிளா ஒரு எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்டை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணணும்னா இந்த சுவிட்சிங் டிவைஸ் தான் மெயின். இந்த சுவிட்சிங் டிவைஸ் என்ன பண்ணுது, டிசியை ஏசியா பண்ணுது. ஒரு இன்வெர்டர் டிசியை ஏசியா பண்ணா ஒரு இன்வெர்டர். அப்போ இந்த இடத்துல இந்த சுவிட்சிங் டிவைஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஐசி யூஸ் பண்ணி என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன ஐசி அப்படின்னு சொல்லி எத்தனை பின்னு அப்படின்னா இதுக்கு உண்டான டேட்டா நெட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் தெரியணும். அப்போ தான் ஃபீல்டில் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எஸ்எம்பிஎஸ் அப்ளிகேஷன் இல்லாத எந்த ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸுமே இனி வராது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களே அப்கிரேட் பண்ணிக்கணும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை வராது. ஓகே, இப்போயே வரக்கூடிய எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சவுண்ட் பார்லேருந்து ஹோம் தியேட்டர், இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய ஹோம் தியேட்டரில் உங்களுக்கு ஆப்டிக்கல் இன்புட் பிக்கப் இருக்குது, கோஆக்சியல் பிக்கப் இருக்குது, ஹெச்டிஎம் இருக்குது, ஏஎஸ்சி ரிட்டர்ன் கொடுத்து அதில் ஆடியோ பிரிக்கிற மாதிரி வந்திருக்கு. அதில் 5.1 7.1 இப்படிலாம் அட்வான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்களே தயார் பண்ணிக்கணும். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம் இந்த எஸ்எம்பிஎஸ். இதில் மெயினாக என்ன வருதுன்னா ஒரு ஐசி வந்திருக்கு. இந்த ஐசி என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்க்கலாம். TK112 இதான் இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி அப்படின்னா இதில் 8 பின் இருக்குது. DIP அப்படின்னா டிப் அப்படின்னு சொல்லுவோம். டிப் அப்படின்னா டூயல் இன்லைன் பேக்கேஜ், 2 பக்கம் லெக் இருக்கும், 555 ஐசி மாதிரி. இதே SIP அப்படின்னா சிங்கிள் இன்லைன் பேக்கேஜ் அப்படின்னு பேர். ஒரு லைனில் மட்டும் ஐசி இருக்கும். LA பார்ட்டி பர் பார்ட்டி, லைக் உதாரணத்துக்காக சொன்னேன் உங்களுக்கு, வெர்டிக்கல் செக்ஷனில் வரக்கூடிய ஐசிஸ்லாம் வரும். சரி, இந்த ஐசியில் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் ஐசி. எஸ்எம்பிஎஸில் ஃபியூ காம்பனன்ட்ஸ் இருந்தால் போதும், பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இந்த ஐசி. அந்த பர்பஸுக்காக தான் இப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. பொதுவாக ஒரு ஐசியில் ஒரு 8 பின் இருக்குன்னா அந்த 8 பின்னுக்கும் பயாசிங் கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் சர்க்யூட்ஸ் இருக்கும். ரெசன்ஸ், கெப்பாசிட்டர், டயோடெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிள். இப்போ 8 பின் இருக்கு இல்லையா இந்த ஐசியில், 8 பின்ல இந்த 4 பின்னு வந்து சப்ளை பாயிண்ட். இது பாருங்க, 5 6 7 8 இதெல்லாம் கலெக்டர். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுவிட்சிங் டிவைஸ் போகக்கூடிய சப்ளை. அப்போ இதில் 8 பின்ல 4 பின் இதிலே அடிபட்டு போயிடுச்சு. 1வது பின் 2வது பின் கிரவுண்டு, ரெண்டுமே கிரவுண்டு. அப்போ 6 பின் முடிஞ்சு ஒன்றுமே இல்லை. இது ப்ளஸ், இது மைனஸ், அவ்வளோதான். நீங்கள் வேணால் வெவ்வேறு சர்க்கியூட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து 3வது பின் வந்து ஃபீட்பேக், 4வது பின் வந்து விசிசி. அது என்ன விசிசி? வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படின்னு. இந்த சர்க்கியூட், இந்த ஐசிக்குள்ளேயே ஏகப்பட்ட சர்க்கியூட் இருக்கு. அதில் இந்த சர்க்கியூட் ப்ராசஸ் பண்ணி ஒரு 3.3 வோல்ட் இந்த 4வது பின்ல வந்து நிற்கும் எப்பவுமே, எல்லாம் ஓகேவா இருந்தா. இந்த வோல்டேஜ் 4வது பின்ல இருக்கிற வோல்டேஜ் 3வது பின்னுக்கு போகுமா போகாதா? இதுதான் ஃபீட்பேக். இந்த விசிசி சப்ளை தான் ஒரு கம்பேட்டர் சர்க்கியூட்டுக்கு கொடுத்துருக்கு. அதுதான் அவுட்புட் வோல்டேஜை சென்ஸ் பண்ணுது. இந்த 4வது பின் விசிசியா ஒர்க் பண்ணுது, சேம் டைம் கம்பேட்டரா ஒர்க் பண்ணுது. இதுதான் சென்சிங் சர்க்கியூட். இந்த சென்சிங் சர்க்கியூட்ல உள்ள ஃபீட்பேக் வோல்டேஜ் தான் இந்த 3வது பின்னுக்கு வருது. இந்த 4வது பின்னிலிருந்து 3வது பின் வர்ற வோல்டேஜை பொறுத்து தான் இந்த ஐசி புரிஞ்சுக்கும். அவுட்புட்ல என்ன வோல்ட் வருது, ஹை லோ இதெல்லாம் புரிஞ்சுக்கும். ஓகே ஓகே. அப்போ இது வந்து மெயின், இதுதான் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் எஸ்எம்பிஎஸ்ல. தென் அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்பிஎஸ் ஏன் பெஸ்ட்னு சொல்றோம்னா, இதில் நம்ம கொடுக்குற வோல்டேஜஸ் எப்படி கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு 230 வோல்ட் கொடுக்குறதா வச்சுக்கோமே. அது வோல்டேஜ் ப்ளக்ஸ் ஆகிட்டு இருக்கும், அப் டவுன் ஆகிட்டே இருக்கும். அதை விட்டுருவோம். 230 வோல்ட் ஏசி வருது. இதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டால் 50 ஹெர்ட்ஸ். இது டிசியாக மாறும்போது அந்த இடத்துல ஹெர்ட்ஸ் இருக்காது. சுவிட்சிங் ஆகும்போது மறுபடியும் ஹெர்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிரும். இந்த என்ன நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் சுவிட்சிங் ஆகுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. மினிமம் 15000 கிலோ சைக்கிள்ஸ். அதுலேருந்து எவ்வளோ வேணாலும் இன்ஃபினிட்டி 500 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் கூட சுவிட்சிங் ஆகும் இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர், ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜ் ஏசின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிரைமரி துடிக்கும். அதனால இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி பெருசாக இருக்காது. இது HF டிரான்ஸ்ஃபார்மர், ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், நல்ல எஃபிஷியன்சி இருக்கும்.
ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இந்த இடத்துல முக்கியமாக என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிடுது. இந்த 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி சர்க்கியூட்டுக்குள்ளே போச்சுன்னா நம்ம பெரும்பாலும் ஆடியோ சர்க்கியூட் பற்றி தான் மீன் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆடியோ சர்க்கியூட்டில் இந்த 50 ஹெர்ட்ஸ் உள்ளே போச்சுன்னா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையில் அது 50 ஹெர்ட்ஸ் வந்து என்னதான் ஃபில்டர் பண்ணாலும் ஃபில்டர் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். ஒரு பேட்டரியில் வர்ற மாதிரி ஒரு 12 வோல்ட் சப்ளை வராது, கண்டிப்பாக வராது. அப்போ பவர் சப்ளை ரொம்ப முக்கியம். பவர் சப்ளையில் டிசிக்குள்ளே ஏசி ரிப்பல் இருக்கக்கூடாது. அந்த ரிப்பல் இருந்தாவே ஹம் வரும், உம்முன்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ வராமல் இருக்கணும்னா இந்த ஃப்ரீக்வன்சி இல்லாத ஏசி நமக்கு வேணும். அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், 15000 சைக்கிள்ஸ் 15K. இந்த 15K நம்ம காதால கேட்காது. சர்க்கியூட்டுக்குள்ளேயே வந்தால் கூட நம்ம காதில் கேட்க முடியாது, அந்த ஹம் அந்த நாய்ஸ் எல்லாம் வராது. அதனால தான் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ரொம்ப முக்கியம் இதுதான். எஸ்எம்பிஎஸ்ல அவுட்புட் வோல்ட்டும் கான்ஸ்டண்டாக வரணும், வரக்கூடிய டிசிக்குள்ளே ஏசி இருக்கக்கூடாது, பியூர் டிசி வரணும். அப்படின்னா இது எஸ்எம்பிஎஸ்ல மட்டும்தான் பாசிபிள். டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளைல பாசிபிள் கிடையாது. என்ன ஃபில்டர் சர்க்கியூட் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. என்ன கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுங்க, ஆர்டினரி டயோடு 6 ஆம்பியர் மெட்டல் ரெக்டிஃபையரில் எத்தனை ஆம்பியர் டயோடு மெட்டல் ரெக்டிஃபையர் போட்டாலும் சரி, கம்பைன்ட் ரெக்டிஃபையர் போட்டாலும் நீங்கள் பியூர் டிசி வரவே வராது. ஓகே, எஸ்எம்பிஎஸ் தான் வரும். அந்த மாதிரி வேணும்னா சிஆர்ஓவில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இந்த சர்க்கியூட்டில் என்னென்னா மெயினாக வந்து இந்த ஐசி இருக்கு, இது தெரியணும், ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன்னா இந்த போர்டில் கம்ப்ளைண்ட் வந்தால் பார்க்க தெரியணும். இப்போ இந்த போர்டு இருக்குது அப்படின்னா இதில் கம்ப்ளைண்ட் வந்தால் பார்க்க தெரியணும். இப்போ அதுதான் நோக்கம். வியூவர்ஸ் ஒவ்வொருத்தருமே ஒரு எஸ்எம்பிஎஸ் வந்தால் குயிக்காக ரெடி பண்ணணும். போர்டு சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் சர்வீஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பார்க்கலாம் சர்க்கியூட்டில். இதான் டோட்டல் சர்க்கியூட். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். இது நல்ல குவாலிட்டி அவுட்புட், நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. DK112 இதுதான் ஐசி. இது ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்போ பார்க்கலாம். என் ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சாதான் சர்வீஸ் பண்ண முடியும். இந்த சர்க்கியூட்டை படிக்க தெரிஞ்சாதான், இந்த சர்க்கியூட்டை டேஸ்ட் பண்ண தெரிஞ்சாதான் சர்வீஸ் பண்ண முடியும். கூடவே இதெல்லாம் தெரியணும். எதெல்லாம் தெரியணும், ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் எப்படி ஒர்க் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் பண்ணணும், கெப்பாசிட்டி என்ன பண்ணணும், இந்த ஐசி என்ன பண்ணுது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, இந்த ஆப்டோ கப்ளர் என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு என்ன பண்ணுது, இதுக்கு தான் நான் படிக்கணும், முன்னாடியே படிக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் படிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். படிப்பு இல்லாட்டி பரவாயில்ல, படிப்பு இருந்தால் நல்லது. ஆர்வம் இருந்ததுன்னா யார் வேணாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் கோர்ஸ். 30 நாள் ட்ரைனிங் வரும். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் நுணுக்கங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ சர்க்கியூட் பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டில் அப்போது நமக்கு ஓரளவுக்கு எலக்ட்ரானிக்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வலுவாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போக முடியும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 அண்ட் லெவல் 2. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1ல் மினி ப்ராஜெக்ட் ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு 10 செகண்ட் வீடியோவை சப்மிட் பண்ணணும். அதேமாரியே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2லையும் 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி 10 செகண்ட் வீடியோ எனக்கு அனுப்பணும். அதில் வர்ற ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்போ நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன தப்பு இருக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லி. ஓகே, அப்போ தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும், டெவலப் பண்ண முடியும். இப்போ பார்க்கலாம் இந்த சர்க்கியூட்டில். இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு, இது பிக்சட் ஜீனர் டயோடு. இந்த இடத்துல இருக்குது ஆப்டோ கப்ளர், ஆப்டோ ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் ஆப்டோ கப்ளர்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து கப்புள் பண்ணுது. இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ஸ்டேஜ் வந்து 1, இது ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜ். இந்த ரெண்டையும் இணைக்கிறது ஒரு ஒளி கற்றை. ஓகேவா, ஒரு ஒரு பீம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அதுதான் கண்டக்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஐஆர் எல்இடி இருக்குது,
இது எந்த அளவுக்கு ஐஆர் ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 1,80,000 மைல்ஸ் பெர் செகண்ட் மின்னல் வேகம். ஸோ எந்த டிஸ்டர்பும் கிடையாது. அப்போ இந்த ஐஆர் கண்டக்ட் பண்ணுற தகுந்த மாதிரி வரக்கூடிய இன்டென்சிட்டியை இந்த இடத்துல போட்டோ டிரான்சிஸ்டர் இருக்குது. இது ரெண்டு சேர்ந்தது தான் ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், ஐஆர் டயோடு ப்ளஸ் ஒரு போட்டோ டிரான்சிஸ்டர். இது ரெண்டு சேர்ந்தது தான் உங்களுக்கு ஆப்டோ கப்ளர், ஆப்டோ ஐசோலேட்டர் சொல்கிறோம். அப்போது இந்த ரெண்டுக்கு நடுவில் தொடர்பு வந்து ஒரு ஒலி கற்றை மட்டும்தான், இந்த இன்டென்சிட்டி மட்டும்தான். இந்த பேஸில் எந்த அளவுக்கு இந்த சிக்னல் படுதோ அந்த அளவுக்கு இந்த கலெக்டர் எமிட்டர் கண்டக்ட் ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசன்ஸாக இருக்கும், மின்னோட்டம் பாயாது, மரக்கட்டை மாதிரி இருக்கும். ஆனால் பேஸுக்கு இந்த சிக்னல் வந்துச்சுன்னா அது ஒரு குட் கண்டக்டராக மாறும். சிக்னல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கண்டக்டராக மாறும். அப்போ இந்த கண்டக்டராக மாறும்போது கலெக்டர் எங்கே இருக்குன்னா இந்த ஐசினுடைய இந்த மாதிரி 4வது பின்னில் இருக்கு. இது வந்து 4வது பின்னு, இது 3வது பின். இதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, 4வது பின் வந்து விசிசி ஃபீட்பேக், இது 2 கிரவுண்டு, இந்த 4 சப்ளை. ஓகே, பாருங்க இந்த 4 பின் இருக்கு இல்லையா, இந்த 4 பின்னும், இது 5வது பின்னு, இது வந்து 8வது பின்னு, இந்த 4 பின்னுமே சப்ளை பாயிண்ட். அப்போ ஏசி இன்புட் உள்ள கொடுத்தோடனே இது ஆர்எஃப் பைபாஸ், இது வந்து ஃபியூஸ் ஒன்று இருக்கு, கிளாஸ் பீஸ் தாண்டி ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், 2 கேத்தோட் சைடோட பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் வோல்ட் நேராக இங்கே வருது. இங்கே இருக்கக்கூடிய ஃபெரைட் கோர், இங்கே இருக்கக்கூடிய ஹெச்எப் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி வழியாக நேராக இந்த ஐசினுடைய சப்ளை பாயிண்ட்டுக்கு வருது. இது ஒரு இன்டர்னல் ஒரு சுவிட்சிங், இது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சிங் ஆகும் உங்களுக்கு, செல்ஃப் ஆசிலேட்டர். ஸோ பிரைமரி துடிக்க ஆரம்பிக்கும், செகண்டில் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். ஏசி இந்த டயோட், ஸ்காட்கி டயோட், ஹெச்எப் ரெக்டிஃபையர், டிசியாக மாறும். இந்த கண்டென்சர் ஃபில்டர் பண்ணி அவுட்புட் வரும். இந்த வரக்கூடிய அவுட்புட்டு என்ன பண்ணி, இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் ஒரு ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து லோடு இல்லாதப்ப இது பேலன்ஸ் பண்ணிக்கும், இது லோடாக ஆக்ட் பண்ணும். இந்த இடத்துல ஜீனர் டயோடு ஒன்று கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பிக்சட் ஜீனர் இருக்கலாம், இல்லைன்னா வேரியபிள் ஜீனர் டயோடு இருக்கலாம். வேரியபிள் ஜீனர் டயோடு இதனுடைய கண்டக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து ப்ளஸ் வோல்ட் வருது, இந்த ப்ளஸ் ஐஆருக்கு, இந்த மைனஸ் வந்து த்ரூ ஜீனர் டயோடு மூலியமா மைனஸ் கிடைக்கும். இது ரெகுலேட் பண்ணும் 11 வோல்ட் அல்லது 12 வோல்ட். அதுக்கு மேலே வரும்பொழுது இது கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆகும்போது இன்டென்சிட்டி ஒர்க் பண்ணும். இன்டென்சிட்டி ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் இந்த இடத்துல லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், ஹை கரண்ட் டேக்கன், இதெல்லாமே சென்ஸ் பண்ணக்கூடியது நேராக இந்த சென்சார் தான். அப்போ இந்த 4வது பின்னில் வர்ற வோல்டேஜ் 3வது பின்னுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வழியாக, இந்த போட்டோ டிரான்சிஸ்டர் வழியாக கிடைக்கும். இதன் மூலியமா இந்த ஐசி புரிஞ்சுக்கும் நாம் எப்படி ஒர்க் பண்ணணும், அங்கே என்ன பிரச்சனை, எக்ஸ்டர்னல் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கும். ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட், ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட். இது இருந்தால் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும். சப்போஸ் அவுட்புட் வரல, இப்போ நான் ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லிட்டேன். சப்போஸ் அவுட்புட் வரல, இந்த இடத்துல 12 வோல்ட் வரல, 5 வோல்ட்னா 5 வோல்ட் வரல, 24 வோல்ட்னா 24 வோல்ட் வரல, அல்லது 5 வோல்ட் வர்றதுல 12 வோல்ட் வருது, 12 வோல்ட் வர்றதுல 5 வோல்ட் வருது, குறைவா வருது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்எம்பிஎஸ்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், வந்தால் எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும், டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ். ஓகே, இப்போ ஒரு சர்க்கியூட், இதனுடைய டோட்டல் பக்கா 100% ஒரு சர்க்கியூட் இருக்கு, அது பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். போர்டு இருக்கு, ஒரு லோடு, ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கேன். எஸ்எம்பிஎஸ் நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிறது அவுட்புட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, பல்ப் எரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறேன். பல்ப் ஆன் பண்ணிக்கேன். தென் இந்த மல்டிமீட்டர் லேட்டஸ்ட் மல்டிமீட்டர். பர்டிகுலராக நம்ம ஹை வோல்டேஜ் ஏசி டிசி அளக்கலாம், ரெசன்ஸ் வேல்யூ அளக்கலாம், ஓகேவா, ஆம்பியர் அளக்கலாம், லோ ஹை ஆம்பியர் அளக்கலாம். கூடவே என்ன இருக்குது, முக்கியமாக வந்து கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணலாம். கெப்பாசிட்டன்ஸ் நான் போலார் கெப்பாசிட்டர் போலார் கெப்பாசிட்டர் 200 mAh வரைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மல்டிமீட்டர் இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 450 வரும். இதன் ப்ரைஸ் வந்து 450. தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இதெல்லாம் தேவைப்படும். வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் முதல்ல மாதிரி இல்லை. ஓகே, சரி, எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணுறோம், பார்க்கலாம்.
20 வோல்ட் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எவ்வளோ வோல்ட் வருது? 5 வோல்ட் வருது. பக்காவா 5 வோல்ட். இது ஒரு டிவிடியில் வரக்கூடிய பவர் சப்ளை. சரி, இப்போ வந்து நம்ம 20 வோல்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 4th பின்னில் எவ்வளோ 3.3 வருதா பார்க்கலாமா? 4th பின்னில் இந்த ஐசியோடைய 4th பின் நியர்லி 3.3 பக்கா வோல்ட் வருது. 3.3 வோல்ட் வருது. சப்ளை வோல்ட் எவ்வளோ வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 வோல்ட் வரும். 1000 வோல்ட் ரேஞ்சு வச்சிருக்கேன். 800 வோல்ட்டுக்கு மேலே வரும். ஜஸ்ட் இப்போ செக் பண்ணுறேன், நான் காமிக்கிறேன். அதாவது பின் நம்பர் 5, 6, 7, 8 863 வோல்ட் வருது. 863 வோல்ட் வருது. எல்லா பின்னிலையும் அந்த வோல்ட் வரும். இப்படி ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கெங்கே வோல்ட் அளந்திருக்கேன்? ஐசியோடைய 4th பின் விசிசி வோல்ட் 3.3, ஐசியோடைய சப்ளை பாயிண்ட் 5, 6, 7, 8 860 அல்லது 880 900 வோல்ட் வருது. வரணும். அவுட்புட்டில் 5 வோல்ட் வரணும். இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன், நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷன். ஒருவேளை ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு சர்க்கியூட்டை ஃபால்ட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சர்க்கியூட்டில் சொன்னேன் இல்லையா, இப்போ பார்க்கலாம். இதுதான் சர்க்கியூட். அப்போ நம்ம என்னென்ன நோட் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 860 வோல்ட் டிசி வரும். இந்த பின்னில் 4வது பின்னில் 3.3 வோல்ட் வரும். அவுட்புட்டில் இது 12 வோல்ட் சர்க்கியூட்டு, 12 வோல்ட் அல்லது 5 வோல்ட் எக்ஸாக்டாக வருது. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன். இப்போ நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணுறது? அவுட்புட்டில் வோல்ட் வரல அப்படின்னா என்ன பண்ணலாம்? எஸ்எம்எஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிடலாம். பட் என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் எடுத்துக்கணும். மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு இந்த பின் நம்பர் 5, 6, 7, 8 இந்த 4 பின்னில் எதெல்லாமே ஒரே பின் தான். அந்த பின்னில் சுவிட்சை ஆன் பண்ணோன்னே 450 வோல்ட் டிசியிலிருந்து இந்த மாதிரி 900 வோல்ட் டிசி வரணும். ஒர்க்கிங் பண்ணும்பொழுது தான் இந்த 860 வோல்ட். நார்மல் கண்டிஷனில் 450 வோல்ட் டிசி வரும். ஒருவேளை இந்த ஐசி ஒர்க் பண்ணலை அப்படின்னா இதில் வரக்கூடிய ஏசி டிசியாக மாதிரி இந்த கண்டென்சர் மூலிமா பூஸ்டப் ஆகி அந்த வோல்ட் அப்படியே நிற்கும். நின்றுச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரைமரியில் வருது இல்லையா, அதாவது மெயின்ஸ் கார்டு, ஏசிபிஸு, இந்த கெப்பாசிட்டர் நான் போலார், ரெக்டிஃபயர், போலார் கெப்பாசிட்டர், இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி இன்க்ளூடிங் ஐசி வரைக்கும் ஓகே அப்படின்னு அர்த்தம். இந்த வோல்ட் எவ்வளவு? 450 வோல்ட் வந்துச்சுன்னா நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 450 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த செக்ஷனில் எல்லாமே ஓகேன்னு அர்த்தம். அன்னெசரியாக எதையும் மாற்ற வேண்டாம். ட்ரபுள் ஷூட்டிங் அப்படிங்கிறது என்ன கம்ப்ளைண்ட்டோ என்ன பொருளோ அதை தான் கண்டுபிடிக்கணும். எல்லாரும் மாற்றி பார்ப்பாங்க. எஸ்எம்எஸ் வந்துருச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுறது, ஐசி மாற்றுறது, எதெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றி பார்ப்பாங்க. ஒரு கெப்பாசிட்டி பல்காக இருக்கா மாற்றலாம் அப்படின்லாம் பார்ப்பாங்க ஐடியா. அதெல்லாம் அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. 10 நிமிஷத்தில் எந்த எஸ்எம்எஸ் இருந்தாலும் உடனே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கணும், இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும். அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இது வரைக்கும் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா? அப்புறம் ஏன் உங்களுக்கு 850 வோல்ட் வரல அப்படின்னா இது வந்து சுவிட்சிங் ஆகலை. இது வந்து சுவிட்சிங் ஆகலை. சுவிட்சிங் ஆனால் இந்த 4வது பின்னில் 3.3 வோல்ட் கண்டிப்பாக வரும், இல்லைன்னா வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த கெப்பாசிட்டர், இந்த டயோட் இதில் ஏதாவது ஒன்று லீக், ஓப்பன், ஷார்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் ஓப்பன், ஷார்ட், லீக் இருந்தால் வோல்ட்டில் எந்த மாறுதல் வராது, 450 வரும். எடுத்து செக் பண்ணணும்னா உங்கள்கிட்ட ஒரு மல்டிமீட்டர் வேணும். நான் காமிச்சேன் இல்லையா வீடியோவில், ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணலான்னு வேணும். கண்டிப்பாக இருந்தால் தான் செக் பண்ண முடியும். ஓகே, அப்போது நம்ம போல பிரிச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக. அதுமாரி ஆட்டோ கப்ளர் இந்த கலெக்டரில் என்ன வோல்ட் வருதோ, எமிட்டில் என்ன வோல்ட் வருதோ அதை பொறுத்து தான் இது சென்ஸ் பண்ணும். இந்த சர்க்கியூட்டை சென்ஸ் பண்ணும். ஆட்டோ கப்ளர்லையும் ஃபெயில் வரலாம், இந்த ஜீனர்லையும் ஃபெயிலியர் வரலாம். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வருதுன்னு மொமெண்ட்ரிலின்னு என்னது, ஒரு செகண்ட் ஆன் பண்ணிட்டு பண்ணக்கூடாது, லோடு பண்ணிக்கணும், பவர் ஆன் பண்ணணும். இந்த இடத்துல டெஸ்ட் ப்ராப் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வந்துட்டு போகுதா அப்படின்னு பார்த்தா போதும். ஒரு செகண்ட் வந்துட்டு போகுதா, அதுக்கு தான் அனலாக் மீட்டர் வேணும்.
டிஜிட்டல் அந்த இடத்துல அப்ளிகேஷன் பண்ண முடியாது. அப்போ அந்த மல்டிமீட்டரில் இப்படி வந்துட்டு போச்சுனாவே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்விங் ஆகுது, ஒர்க் பண்ணதுன்னு அர்த்தம். இப்படி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கல் டேட்டாஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேவா?